கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில் தூக்கி கொண்டு என்ன போனது. ஆனால் ஒரு சாதாரணமாக அரசாங்கத்தை சேர்ந்த நீங்கள் உள்ளே செல்கின்ற பொழுது சிறை காவலர்கள் உங்களோட நிற்பார்கள். ஒன்று ரெண்டு பேர் தான் அவையில் என்ன செய்ய முடியும். 83 சிங்கள காடைகளால் தாக்கப்பட்டனேன். மற்றது எங்கட மக்கள் வடகிழக்கு மக்கள் பாதிக்கப்படுற நேரத்தில் நான் அதில் கூட கவனம் செலுத்துறது தலப்போடுறது அக்கறை சொல்லி மற்றபடி தென்னிலங்கை இதுகளுக்கெல்லாம் நான் போய் அப்புறம் வளமை உங்களுக்கு தெரியும் இடுப்பில் அப்போ அன்றைக்கு 2 பிஸ்டல் அப்பையும் என்னுடைய இடுப்பில் இருக்கிறது. அப்போ தமிழ் கைதிகளுடைய அந்த கோரிக்கைக்கு அமைவாக நம்மளோட பத்திரிகை நண்பர்கள் அதில் ஸ்ரீகஜன் மற்றது அப்படி ஒரு ஆக்களும் இருக்கணும் அவையோட இதுக்கு அமையத்தான் போனது. அப்போ தாக்கி அடிக்கணும் என்னை தாக்கி. அப்போ இந்த புதிய அதாவது என்னென்றால் இந்த சின்ன சின்ன கல்லுகள் இரும்புகள் அதுகள் ஒரு பெனியனில் சரத்துக்குள்ளே போட்டு இப்படி வச்சு கொண்டு அடித்தா திருப்பி கையில் இருக்கும். அது இது நீங்கள் ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதியாக இருக்கின்ற பொழுது கலவரம் சிறையிலிருந்து எவ்வாறு தப்பிப்பதெல்லாம் சிந்தித்திருக்கின்றீர்கள், செயற்படுத்தியும் பார்த்திருக்கிறீர்கள், விமானம் கடத்துவதில் கூட. ஆனால் நீங்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு துப்பாக்கி சூட்டு சம்பவம் அல்லது ஒரு கலவரம் இடம்பெற்றது. அங்கு சிறைத்துறை நிர்வாகம்தான் தவறாக அதனை கையாண்டது என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. மகர சிறைச்சாலையில் 2021 கொரோனா கால பகுதியில் இடம்பெற்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அது நீங்களும் ஒரு அமைச்சராக இருந்த காலத்தில் சிறைக்கில் கலவரங்கள் அரசாங்கத்தினால் அல்லது துப்பாக்கி சூட்டின் மூலம் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? இந்த நேரத்தில் அப்படி ஒரு கேள்வி கேட்குற நல்லம் ஏனென்றால் அப்போ தான் நான் 83 சிங்கள காடைகளால் தாக்கப்பட்டேன், 98 தமிழ் காடைகளால் தாக்கப்பட்டது திருப்பியும் சொல்லலாம். ஏனென்றால் நான் பொதுவாக வடகிழக்கு மக்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அமைச்சராக இருந்தாலும் ஒரு பொதுவான இதுகளும் மற்றது எங்கட மக்கள் வடகிழக்கு மக்கள் பாதிக்கப்படுற நேரத்தில் நான் அதில் கூட கவனம் செலுத்துறது தலப்போடுறது அக்கறை சொல்லி மற்றபடி தென்னிலங்கை இதுகளுக்கெல்லாம் நான் பெரும்பாலும் தலைவீடு செய்கிறது விலை குறைவு. அதாவது தென்னிலங்கை பிரச்சனைகள் வடகிழக்கை பாதிக்க மாட்டேன் நான் அதில் தலையிடுவேன், மற்றபடி அதில் நான் போகிறே இல்லை. இப்படி இருக்கையில் தான் எனக்கு இன்றைக்கு வீரேசனுடைய பிரதம ஆசிரியராக இருக்கிறார் ஸ்ரீகஜன். ஏன்னா நண்பர்கள்லாம் என்ன அவையிலெல்லாம் என்ன கேட்டுக்கொண்டவருக்கு போச்சொல்லி அங்கே கேட்கணும் போச்சொல்லி எங்கே பூசா சிறை இல்லை பூசா இல்லை களத்துறை சிறைக்கு மேலே களத்துறை சிறையிலேருந்து கடிதங்களும் அனுப்பியிருந்தவ தங்களை மீட்க சொல்லி தாங்கள் எல்லாம் கைதிகளாக இருக்கிறோம், விசாரணை இல்லாமல் இருக்கிறோம், தங்களை வந்து பார்க்க சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவ. அப்போ என்னோட மாயசரி வேலாயுதம் வந்து எனக்கு நெருக்கமான ஒரு மனித உரிமை சட்டத்தரணி என்னோட தான் பல இதில் செய்திருக்கிறா, எனக்கு ரொம்ப வேண்டிய நெருக்கமானவா. அப்போ அவன் கேட்டுக்கொண்டு அவருக்கு போவோம்னு சொல்லி அப்போ நானும் அவட போனேன் சட்டத்தண்ணி என்ற வகையில். அதே நேரத்தில் சந்திகா அம்மையாரோட கதைச்சு சட்டமா அதிபர் திணைக்களத்தோட கதைச்சு அன்றைக்கு நாளைக்கு இந்த சில்வான் இருந்தவர் சட்டமா அதிபராக நீதிபதியாக இருந்தார் சில்வாண்டு சரத்தண்டி சில்வாண்டு. அப்போ அவரோட என் கதைச்சு அவர் முக்கியமான ஒரு ஆள். அவரும் இன்றைக்கு வீரோட கமலத், அவரும் ஒரு கட்டத்தில் அது அங்கே பொறுப்பாக இருந்தார். கமலத்து முழு பேர் எனக்கு உடனே வருதில்லை கமலத் என்று சொல்லி இன்றைக்கும் இருக்கிறார். அப்போ அவரை அனுப்பியிருந்தார் அவரை கூட்டிகிட்டு போகலாமான்ட்டு. அப்புறம் நான் அங்கே போய் அப்புறம் வளமை உங்களுக்கு தெரியும் இடுப்பில் அப்போ அன்றைக்கு 2 பிஸ்டல் அப்பையும் என்னுடைய இடுப்பில் இருக்கிறது. அப்போ நான் இது எத்தனை ஆண்டு கால பகுதி? 98. அப்போ தமிழ் கைதிகளுடைய அந்த கோரிக்கைக்கு அமைவாக நம்மளோட பத்திரிகை நண்பர்கள் அதில் ஸ்ரீகஜன் மற்றது அப்படி ஒரு ஆக்களும் இருக்கணும் அவையோட இதுக்கு அமையத்தான் போனது. அப்புறம் மாயசரியும் கேட்டால் இப்படி கோரிக்கை வந்திருக்கு போக முடியாது, என்னுடைய சார்பில் அவள் தான் அதை கையாண்டிருந்தா அப்போ போகலாமாண்டு. அப்போ நான் சரி என்று போனேன். போய் சிறைச்சாலை அதிகாரிகளோட காய்ச்சி போட்டு அந்த உணாவிரதம் இருக்கிற கூடங்களுக்கு நான் போனேன். அப்போ இல்லாமல் 5-6 கூடங்கள்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு கூடங்களுக்கும் போய் நான் என்னுடைய நிலப்பாட்டை சொல்லி
இதுக்காண்டித்தான் உங்களோட அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை, 2-3 மாதம் தேவை. இங்கே இவியலெல்லாம் வந்திருக்கணும். மனித உரிமை சட்டத்தரணி மாயேஸ்வரி அவர்கள் மற்ற கமலத்தங்களை முழு பேர் எனக்கு உடனே வருவதில்லை. அவர் வந்து சட்டமாதிப திணைக்களத்தை சேர்ந்தவர். நான் ஒரு ஏற்பாட்டோடு வந்திருக்கிறேன். அப்படியே எனக்கு உங்களுடைய ஃபைல்கள் இல்லை நான் பார்க்க வேணும். பார்த்து எனக்கு 2-3 மாதம் அவகாசம் கொடுங்க. என்னை நம்பினால் 2-3 மாதம் அவகாசம் கொடுங்க. நான் நிச்சயமாக அதை செய்வேன். நான் சொல்கிறத செய்கிறது தான் சொல்கிறது பொதுவாக என்னுடைய நிலப்பாடு செயல்பாடு. அதனால் நீங்கள் என்ன நம்பினால் நீங்கள் உண்ணாவிரத்தை கையை விடுங்கன்ட்டு ஓமண்டா இப்போ நான் குளுக்கோஸை கொடுத்து கிட்டத்தட்ட எல்லாம் முடித்தாச்சு. ஒரு 5 எனக்கு தெரிஞ்சேன்னு நினச்சிக்கொண்டு 5 இடம் முடித்தாச்சு. இருட்டுப்படுது. அப்போ கமலத்தை சொன்னார் தனக்கு போகணுமென்று சொல்லி தான் போகிறேன்னு சொல்லி ஒரு வழி கேட்டுட்டார். அப்புறம் ஒரு ஓடி வந்து சொன்னால் அண்ணே அண்ணா இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்தையும் அங்கேயும் பிரச்சனை இருக்குது, தீர்த்து கொள்ளுங்க, அதையும் தீர்த்துட்டு போக சொல்லி சரி என்றுட்டு நான் அப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மங்கள் இருட்டு நேரம் கிட்டத்தட்ட இப்போ அதுக்குள்ளேயும் போகிறேன். அப்போ என்னுடைய உள்ளுணர்வு அதை சூழலை பார்த்தோன்னா எனக்கு உள்ளுணர்வு இங்கே பிரச்சனை ஒன்று வரப்போகுது என்ற உள்ளுணர்வு எனக்கு அவர் தோற்றங்கள் அந்த செயல்பாடு உடல் அசைவுகள் எல்லாம் பார்த்து எனக்கு விளங்கிட்டது. ஆனால் என்னுடைய பூம்பு என்னை விட திரும்பி வாரத்துக்கு நான் சரி என்று சொன்னேன். நான் இதில் உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள், அவ்வளோ பேரும் வந்து இந்த 3 விஷயம் ஒரு மண்டபம் இந்த அதில் இருங்கண்டு அவைகளுக்கும் நான் தான் சொன்னேன். அங்கால சொன்னதைத்தான் அவைகளுக்கும் சொன்னேன். நான் என்ன நம்பினால் நீங்கள் இதை கையை விடுங்க, 2-3 மாதம் அவகாசம் தேவை. நான் உங்களோட ஃபைலெல்லாம் பார்த்து நிச்சயம் நான் உங்களுக்கு சாதகமான முடிவை தருவேன். அப்போது மண்டி இதை கொடுக்கல, இதை இந்த குளுக்கோஸை கொடுக்க சுத்தவரை இருக்கிறார்கள் இன்மையில் பாஞ்சு தாக்குதலை மேற்கொண்டவர். அப்போ மாயேஸ்வரி கத்துற ஐயோ அவர் ஒன்றும் செய்யாங்கன்னேக்க அவங்க சிறக்கூண்டுக்குள் சிறக்கூண்டுன்னு அவர இந்த அதாவது ஒவ்வொரு என்னென்று சொல்கிறது ஒவ்வொரு ரூம் இல்லை ஒவ்வொரு கட்டிடங்கள் ஒவ்வொரு கட்டிடங்களுக்கு நான் போனதுக்கு ஒரு 100 சொச்சம் இருந்திருப்பின மட்டும் நினைக்கிறேன். அது ஒரு கூண்டு, அது ஒரு சிறகூடம் இது சிறகூடத்துக்கு அந்த வளவுக்கு நடக்குது. அப்போ தாக்கி அடிக்கணும், என்னை தாக்கி. அப்போ இந்த புதிய அதாவது என்னென்றால் இந்த சின்ன சின்ன கல்லுகள் இரும்புகள் அதுகள் ஒரு பெனியனில் சரத்துக்குள்ளே போட்டு இப்படி வச்சு கொண்டு அடித்தா திருப்பி கையில் இருக்கும். அது மற்றது உள்ளுக்கு இந்த சிறு ஆயுதங்கள் என்று இருக்க அந்த கம்பி அந்த இதுகளை கூறாக்கி இரும்பு இதெல்லாம் கூறாக்கி வைக்கிறது, உள்ளுக்கு கொடுக்குற அந்த பிளேட் அது இது பண்ணி வைக்கிறது. அதால் தாக்கி கிட்டத்தட்ட நான் செத்த மாதிரி தான் விழுந்தாச்சு. ரத்தம் ரொம்ப ஓடிட்டுது. ஆனால் கிட்ட வர முடியலை. அப்போ என்னுடைய நாடாளுமன்றத்துக்கு போனபடி என்னோட உடம்பு கொஞ்சம் பலவீனப்பட்டிருந்தாலும் கிட்ட நான் நாக்கள் வந்து என்னை கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் படையே இல்லை. திருப்பி தாக்கினது தான் தாக்கி விழுந்துட்டேன். ரத்தமினி ஒழுகினா பெரிய அளவில் ஒழுகினால் மயக்கம். அப்போ இப்போ என்ன இழுத்து கொண்டு போன வேலாக்கம். அப்போ நான் வழியால் சத்தம் கேட்டு என்னுடைய ஆக்கள் உடைச்சு கொண்டு உடனே வந்தேன். உள்ளுக்கு வந்து பிறகு அப்போ தூக்கி கொண்டு என்ன போனவன். ஆனால் ஒரு சாதாரணமாக அரசாங்கத்தை சேர்ந்த நீங்கள் உள்ளே செல்கின்ற பொழுது சிறை காவலர்கள் உங்களோட நிற்பார்கள் அல்லவா? 1-2 பேர் தான், அவையில் என்ன செய்ய முடியும்? ஆனால் அந்த சிறை நீங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய சார்பாக அரசாங்கத்தில் ஆளாக இருந்தாலும் அந்த சிறைச்சாலையினுடைய மேல் அதிகாரிகள் நிற்பார்கள். மேலதிகாரிகள் 1-2 பேர் வந்தவர் அதுவும் ஒரு திட்டம் இருக்கலாம். உள்ளுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணவன் மட்டும் நோக்கம் இருக்கலாம். இல்லாத டக்ளஸ் தேவானந்தாவை உள்ளே வைத்து மரணமடைய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தால் இப்போ என்னென்றால் எனக்கு எதிரிகள் வந்து தனியாக சக தமிழ் கட்சிகளோ சக இயக்கங்கள் மாத்திரம் இல்லை, தென்னிலங்கை ஆட்சியாளர்களும் செய்திருக்கலாம். இல்லை எனக்கு எதிரான இதெல்லாம் இப்போ நான் ஆளுங்கட்சியோடு இருந்தால் எதிர்கட்சி மூர்க்கத்தனமாக என்னை விமர்சிக்கும். அப்புறம் ஆளுங்கட்சிக்கு போனால் எதிர்கட்சியாக வராங்க. இதுதான் கடந்த காலத்துல எல்லாம் நடந்தது. அப்போ அதுக்கு நான் உதாரணங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இப்போ மஹிந்த ராஜபக்ச கூட சில சந்தர்ப்பத்தில் சொல்லுவார், நீங்கள் பிரபாகரனை விட மோசமாப்பான்ட்டு. என்னுடைய அர்த்தம் என்ன? வன்முறையை பற்றி அவர் சொல்ல இல்லை. நான் என்னுடைய மக்களுடைய நலன்களில் அவர்களுடைய உரிமையில் நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். உங்களுக்கு தெரிந்து அவனோட காட்டினேன் தானே. அவற்றை ஆட்சியில் அந்த ஆட்சியில் வந்து ஒருத்தர் கொண்டு வந்தவர் வந்து இந்த மாநசபை முறைமையை இல்லாமல் பண்ண அல்லது அதனுடைய
அதிகாரங்களை குறைக்கிற நோக்கத்திலான் வந்தது, குறைக்கிற நோக்கத்தில் முயற்சி எடுத்தவன். அப்போ நான் அந்த 50 பேர்ட்ட கையெழுத்து, ஆட்சியில் இருக்கிறார்கள் 50 பேர்ட்ட கையெழுத்து எடுத்துறேன். இதில் முதலாவது கையெழுத்து டக்ளஸ் தேவானந்தா, 2வது ஆறுமுகன் தொண்டமான், 3வது ரவுஃப் ஹக்கீமண்டா, அப்படி இங்கே அப்படி போகுது. அப்போ நான் அதை விட்டு கொடுக்க முடியாது. நான் ஆட்சியில் இருக்கிறது எங்கட மக்களுடைய நலன் சார்ந்து தான் ஆட்சியில் இருந்த நானே ஒழிய தனிநபர் விருப்பொறுப்பில் நான் இருக்கையில். ஏனென்றால் ஆட்சியாளர்களோடு நாங்கள் எங்கட பிரச்சனையை தீர்க்கலாம். எதிர்கட்சியில் இருந்து கொண்டு எதிர்ப்பரசியல் நடத்தலாமே ஒழிய பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கலாமே ஒழிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அப்போ இங்கே எங்கட இந்தியன் தமிழ் அரசியலில் ஒரு 3 பக்கம் 3 விதமான ஆக்கள். ஒன்று எதிர்ப்பரசியல், பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிறார்கள். 2வது இணக்க அரசியல், இணக்க அரசியலுக்கூடாக தேசிய நல்லிணக்கத்துக்கூடாக பிரச்சனைகளை தீர்க்கிறது. இப்படி வேண்டு வச்சுக்கொள்ளுங்களேன் டாக்டர் சிவானந்த். 3வது தரப்பு தேசிய கட்சிகளோடு சேர்ந்து கரைஞ்சு போகிறது. அதுக்கு வரலாற்றில் உதாரணங்கள் இருக்குது. இன்றைய கூட இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில் வடக்கு கிழக்கை சேர்ந்து 9 பேர் இருக்கணும். அவையில் அதுக்குள்ளே கரைஞ்சு போயிடுவீனும். இந்த பேர் கன பிரச்சனைகள் இருக்குத்தானே, அவையால் தீர்க்க முடியலை தானே. உண்மை 9 பேர் வடிவ அனுர ஜனாதிபதிக்கு வடிவாக எடுத்துரைச்சு அழுத்தம் கொடுத்து செய்திருக்கலாம், கன பிரச்சனை செய்யலாம். ஆனால் அவையால் செய்ய முடியல. இப்போ நான் அடிக்கடி முந்தியும் சொல்கிறது, எந்த ஆட்சியும் எந்த அரசாங்கமும் ஆட்சிக்கு 1.5-2 வருஷத்துக்குள்ள பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இல்லை என்றால் அது ஆறுன கஞ்சி பழங்கஞ்சியாக போகும்ட்டு நான் அடிக்கடி சொல்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் கிடக்குது. அனுர ஜனாதிபதி ஒரு கவர்ச்சியான திட்டங்களை இலங்கை பூர்வாகவும் வச்சிருக்கிறார். எல்லா விடயத்திலையும் சொல்லியிருக்கார், திட்டங்களை சொல்லியிருக்கிறார், வச்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார். சரி, இப்போ தென்னிலங்கை பிரச்சனையை விடுவோமே, வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனை கணக்க சொன்னவ தானே. ஆனால் அவையில் செய்ய முடியாமல் இருக்கேன். அதுக்கு எனக்கு முதல் பதில் சொல்ல வேண்டிய, பொறுப்பு கூற வேண்டியாக்கள் அந்த கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட, என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே எல்லாம் யாருடைய பாட்டை போட்டு தேர்தல் காலகட்டங்களில் யாருடைய பாட்டை போட்டென்றெல்லாம் தெரியும். என்னப்போ அந்த பாட்டை பாடினால் தடை செய்யப்பட்டதாக போய் யாருடைய பாட்டையெல்லாம் போட்டு யாருக்கு சிலை வைக்கிறது அல்லது யாருக்கு சிலை எடுக்கிறதுன்றெல்லாம் கணக்க சொன்னவ தானே. தேர்தலுக்காண்டி கணக்க சொல்லி இருக்கணும். ஆனால் குட்டிமணி தங்கத்துறைக்கு வெள்வெட்டுத்துறையில் சிலை வைப்பது, அதான் வெள்வெட்டுத்துறையில் எங்கேயோ சரி சிலை வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. அப்படியான நான் இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறதுன்றது அது நியாயம். குட்டிமணி தங்கத்துறைக்கு சிலை வைக்கிறதுக்கு அவருடைய தரப்பு முன் வந்தால் அதுக்கு அரசாங்கம் அதை கண்டுகொள்ளக்கூடாது. அது நியாயமான ஒன்று கருத்து என்பதை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியது மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்ட உங்களுக்கும் நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.